முதலமைச்சர் கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த என்ற ஒரே காரணத்திற்காக அவரை எம்எல்ஏ ஆக்குறாங்க, பிறகு அமைச்சராக்குறாங்க, பிறகு துணை முதலமைச்சராக்குறாங்க. ஆக கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தாதான் இவ்வளவு பதவி உயரும் கிடைக்கும் என்ற நிலையில திமுக வந்துட்டது. திமுக கட்சி அல்ல, அது ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகிவிட்டது. குடும்ப உறுப்பினர்கள் தான் அங்கே ஆட்சி அதிகாரம் செலுத்த முடியும். ஆனா அப்படிப்பட்ட நிலைமை 2026 மாற்றி காட்டப்படுவார்கள் மக்களால். ஆகவே வந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளர், செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தோடு பணியாற்ற வேண்டும். நமக்குள் அங்கங்கே சிறு சிறு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதையெல்லாம் கலைந்து ஒற்றுமையாக இருந்து தலைமை கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டன் எழுச்சியாக வந்துவிட்டான், மக்கள் எழுச்சியாக இருக்கின்றார். இதை நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு வருகின்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளர்களும் இன்றைக்கு வீடு செல்கின்ற பொழுது பத்திரமாக வாகனத்தில் செல்ல வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட இங்கே வருகின்ற அனைவருக்கும் அசைவ உணவு, சைவ உணவு இரண்டும் தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம். நீங்கள் அந்த உணவை அழகாக உண்டு மகிழ்ந்து வீடு செல்லலாம். அமைதியாக இருங்க. அடுத்து எனக்கு பின்னால அருமை சகோதரர் திரு தங்கமணி அவர்கள் நன்றி உரையாற்றிருக்கின்றாங்க, அதையும் கேட்டுட்டு எழுந்து போங்க. ஆகவே மிக இந்த வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு கூட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க 2026 சட்டமன்ற தேர்தலை படைப்போம். அதுவே நம்முடைய லட்சியம். பொன்மன சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நீதியம் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தன்னுடைய ஆட்சி தமிழகத்தில் மலர செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதே போல அறிவிக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.